இந்தியர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களால் நடத்தப்படும் அழகுராணி போட்டிகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக அதில் ஒரு பங்கேற்பாளரான நந்தினி உத்தமபுத்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். குமாரி பிரிவில் திருமதியை இணைத்து அவரை வெற்றியாளராக தேர்வு செய்தது ஒரு பெரிய மோசடியாக இருப்பதாக பாதிக்கப்பட்ட நந்தினி கூறினார். அது மட்டுமல்லாமல் அதிக டிக்கெட்டுகளை விற்பனை செய்பவர்களே முதல் 3 இடங்களில் அழகு ராணியாக தேர்வு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். லாஸ்ட் இயர் 2023 வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க டு கம் அண்ட் ஜாயின் த பியூட்டி பேஜன் சொல்லிட்டு. ஸோ அதில் நான் ஜாயின் பண்ணும்போது லாட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் ஹேப்பன் டு மீ. அதில் ஒன்று வந்து என்னைய வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டிக்கெட் செல்லிங்கை வந்துட்டு யார் வந்துட்டு கூட டிக்கெட் செல்லிங் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள வந்து டாப் 3ல வந்து செக்யூர் பண்ணுவேன்ட்டு என்னோட அந்த ஆர்கனைசரில் உள்ள சிஇஓ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த விஷயத்தை வந்து இப்போ ஒரு பேஜன் செய்கிறீங்க, அந்த பேஜனுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் வச்சுருக்கணும். வரவங்க கிட்ட வந்து நீங்கள் அந்த காசு எடுக்கிறது வந்து அது ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி என் மாதிரி நிறையா பேர் வந்து ஒன்றும் வெளியில் இருக்காங்க. ஏன் அவங்க வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி நிறையா விஷயம் அவங்கள பற்றி தப்பாக செக்குலேட் பண்ணிடுவாங்களான்னு பயப்படுறதுனால தான் அவங்க வரல. ஸோ நான் இன்றைக்கி வந்த மாதிரி நிறையா பெண்கள் அதுலேருந்து வெளியாக வரணும். ஏன்னா நான் அந்த பேஜன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் நேற்று வரைக்கும் என்னோடய பேரை வந்து தப்பாக தான் செக்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆர்கனைசர் வந்து என்னை தப்பாக தான் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் நெவர் மைண்ட், இட்ஸ் ஓகே. அழகுராணி போட்டிக்கான விதிமுறைகளை முற்றிலும் மீறப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுவதாக நந்தினி விமர்சித்தார். இதற்கு ஆதாரமாக போட்டி ஏற்பாட்டாளரின் வீடியோ பதிவுகளை நேற்று கோலாலம்பூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் வெளியிட்டார். போட்டி தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான ஆவணங்களையும் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் நந்தினி கூறினார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பான மகஜர் ஒன்றும் புக்கிடாமன் போலீஸ் தலைமையகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என உரிமை கட்சியின் ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டரசு பிரதேச ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் தெரிவித்தார். ஸோ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, ஸோ சம்மந்தப்பட்டது வந்து பாலாய் வந்து பிரிக்ஃபீல்ட் பாலாயில் தான் செஞ்சுருக்காங்க. அப்படின்னா ஐபிடி பிரிக்ஃபீல்ட்ஸ். ஸோ நோ ஃபார் த ஆக்ஷன். நாங்கள் என்ன உரிமை என்ன செய்ய போகிறோம்னா, இவங்களுக்கு சார்பாக புக்கிடாமானில் வி கோயிங் டு சென்ட் மெமரண்டம். ஓகே, ஒன்று. ஸோ நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அவரை பார்க்குறதுக்கோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஒஃபிஷியல்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மெமரண்டம் கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து சரியான முறைப்படி வந்து நடக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, நம்ம இந்திய பெண்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டு, நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கும். அந்த உருவாக்கத்துக்கு நம்ம வந்து சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுக்கு சரியாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டுட்டு வரணும் சம்மந்தப்பட்ட பாடி. ஸோ அதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். மற்றும் அந்த சட்ட ரீதியாக அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து சட்ட ரீதியாக நம்ம உதவிகள் நம்ம செய்ய போகிறோம். அழகுராணி போட்டிகளின் தரம் மற்றும் மதிப்பை பாதுகாக்க வேண்டும், பொருளாதார அடிப்படையில் நடத்தப்படும் போட்டிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நந்தினி வலியுறுத்தினார்.